மத்திய அமைப்புகள் சிபிஐ ஆகட்டும், இடி ஆகட்டும், தமிழகத்தில் டார்கெட் பண்ணுற முக்கிய அமைச்சர்களில் நீங்களும் அந்த சர்க்கிளில் வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? இது தேர்தல் நான் காலம். வந்து கவலையே பட மாட்டேன். அவ்வளோ பெரிய வழக்கை பார்த்த பிற்பாடு எந்த வளையத்துக்குள்ள இனிமேல் எந்த வளையத்தை போட்டான்னு சார், ஒரே நேரத்தில் இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ இந்த 3 சேர்ந்து கூட்டாக விசாரித்து அதற்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சார்ஜ் ஷீட் போடணும்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த 3 அமைப்பும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பிறகு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு அந்த சார்ஜ் ஷீட்லேருந்து வெளியே வந்திருக்கிறேன். முழு விசாரணைக்கு வெளியே வந்திருக்கேன். நூற்றுக்கணக்கான சாட்சியங்களை விசாரிச்சு வெளியே வந்திருக்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த வளையத்தில் இருந்தால் என்ன? எந்த வளையத்தும் கட்டுப்பட மாட்டான். நான் கட்டுப்பட வேண்டிய ஒரே வளையம் திராவிட வளையம் தான். எங்களுடைய முதலமைச்சருக்கும் அந்த முதலமைச்சர் கொண்டிருக்கிற கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் இயக்கத்துக்கும் தான் நான் கட்டுப்பட்டவனே தவிர எந்த வளையத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். உழைச்சிட்டு தான் வெளியே வருவேன். எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்திருக்கீங்க. இப்போ மறுபடியும் சிபிஐ ஹைகோர்ட் நாடி இருக்காங்க. உங்கள் மனசில் ஒரு விரக்தி இருக்கா அல்லது வரட்டும் பார்த்துக்கலான்? சார், நீங்கள் தான் டெல்லியிலையும் பார்க்குறீங்க, இங்கேயும் பார்க்குறீங்க. என்ன இருக்குது சார்? உண்மையும் நீதியும் நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம எதுக்காக கவலை பண்ணணும்? கலைஞர் தான் எழுதுவார், நீங்கள் வந்து உண்மையை மறைப்பது என்பது விதையை மண்ணுக்குள்ளே போடுற மாதிரி. விதையை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டிங்க வச்சுங்க, சும்மா ஒரு மலையில் டக்குன்னு வெளியே வந்துடும், அவ்வளோதானே. அது மாதிரி உண்மை இருக்கும்போது எதுக்காக கவலை பண்ணணும்? டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு மிகப்பெரிய, அதாவது முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி, அதாவது மற்ற முதலமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. அடுத்த கூட்டம் வேற ஒரு நகரத்தில் நடக்கவிருக்கிறது. ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது திமுகவின் கற்பனை தான். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் சீட்டுகள் உயர்த்தப்பட்டால் எங்களுடைய பங்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ற கேள்வியை பாஜக முன். நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை உயர்த்தப்படும் சொல்லிட்டீங்களா இல்லையா? பிரதமர் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கிற போது எண்ணிக்கை உயரும், 840ஆகவோ 850 உயரும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு எப்படி அநீதி இழைக்கப்படும்? ஒன்று வரேன். நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 542 800ஆகவோ 850ஆகவோ மாற்ற வேண்டும், மாற்றப் போகிறோம் என்பதை அமித்ஷாவும் பிரதமரும் அரசு நிகழ்ச்சிகளில் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கிற போது முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் சொல்லிட்டாங்க. இது ஒத்துக்கிட்டீங்களா? போதுமான சீட்ஸும் இருக்கு. இப்போ நம்பர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் லா என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷன் பேசிஸுங்கிறாங்க. இப்போ நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு போனீங்கன்னா தமிழ் பண்பாடோ தமிழ் வரலாறோ எதுவுமே வேண்டியதில்லை. ஏன்னா நீ கணக்கிலே வராது. தமிழ்நாடு 40 47 ஆகும், 48 ஆகும். உத்தரப்பிரதேசம் 140 போயிடும். அப்போ நீங்கள் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. தமிழ் பண்பாட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் வராது. இப்போவாவது தப்பி தவறி பொய்யாவது திருக்குறள் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த திருக்குறளோட சொல்ல வேண்டிய அவசியம் வராது. உங்கள் மேலே 2 விமர்சனம் இருக்குது. திமுக மேலே 2 விமர்சனங்கள் இருக்குது. விமர்சனம் 1, திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டு போயிடும்னு சொல்லி நினச்சி மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. நீட்டு போச்சா? போகும் சார். எல்லா போராட்டமும் நடத்திக்கிட்டு இருக்கோம் சார். நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற வாக்குறுதியை நோக்கி நாணயமாகவும் நேர்மையாகவும் பயணிக்கிறமான்னு தான் நீங்கள் பார்க்கணும். வெற்றி அடைவதில் காலதாமதமாகும். நீ ஒன்றும் இல்லை, நீட் வேணான்னு அவங்களும் சொன்னாங்க, அவங்களும் தீர்மானம் போட்டாங்க. ஆனால் அந்த வீச்சில், வேகத்தில், போராட்டத்தில், விமர்சிப்பதில், நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதில், அதை நோக்கிய சட்ட பயணத்தில் எங்களுக்கு இணைய கிட்டக்க வந்திருக்காங்களா? திரு விஜய் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெளிப்படையாக திமுக சொல்லலை, நாங்கள் வந்தால் நீட்டை தூக்கிடுவோன்னு சொன்னாங்க. மறுபடியும் தேர்தல் களத்தில் மாணவர்களை எப்படி சந்திக்க போகிறாங்க? யார் சார்? மாணவர்களுக்கு தெரியும், இந்த அரசியல் சட்டத்துக்கு உடன்பட்டு என்னென்ன போராட்டங்கள்லாம் நம்ம நடத்த வேண்டியிருக்குன்னு நமக்கு தெரியும் எங்களுக்கு. அதனால தான் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற நம்பிக்கையில் தான் தற்கொலைகள்லாம் குறைஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? என்றைக்காவது ஒரு நாள் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை நோக்கி திமுக பயணிக்கிறது, இந்த அரசாங்கம் பயணிக்கிறது என்பதை மாணவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். உங்களை எதிர்க்கும் கட்சியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தெளிவாக சொல்லலை, நாங்கள் முயற்சி தான் பண்ணுவோம், இதெல்லாம் மத்திய அரசு கிட்ட இருக்குன்னு தெளிவாக, நாங்கள் வந்தால் நீட்டு போயிடுங்கிற ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாங்க. பிம்பத்தெல்லாம் கொடுக்கல. நாங்கள் வந்து மத்திய அரசாங்கமே மாறணும்னு கூட எதிர்பார்த்தோம். சும்மா கொஞ்சம் ரொம்ப சொற்ப வித்தியாசத்தில் போயிடுச்சு. அதுக்காக வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சட்ட போராட்டத்தையோ, இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து கவர்னருக்கு எதிரான சட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம்ல, அது மாதிரி சட்ட போராட்டம் வெற்றி பெறுவோம். கொஞ்சம் பொறுங்க, வேகப்படுத்தியிருக்கோம். இப்போ கூட தீர்மானம் போட்டிருக்காரு சிஎம். திமுக மேலே இருக்க 2வது குற்றச்சாட்டு இருமொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக குடும்பத்தினர் நடத்துகிற ஸ்கூலில் 3 மொழியை திணிக்கிறாங்க. 3 மொழி கொள்கை தான் அவங்க வச்சுருக்காங்க. இது முரண்பாடா இல்லையா? அவங்க பசங்க மட்டும் 3 மொழி படிக்கணும், தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் 2 மொழி படிக்கணும். சார், யார் வேணாலும் ஹிந்தி படிக்கட்டும். என் பொண்ணு தான் டெல்லியில் படிச்சிருக்கு, ஹிந்தி படிச்சிருக்கு. ஹிந்தி படிக்க வேணான்னு யார் சொன்னான்? இந்தியை கட்டாயப்படுத்தாதங்கிற 3 மொழி கொள்கை இல்லைங்கிறீங்கல்ல, 3 சொல்லிங்கல்ல, எங்களுக்கு ஹிந்திங்கிறீங்களா, ஏன் உத்தரப்பிரதேச தமிழ் வைக்க மாட்டேங்கிறீங்க? சார், இவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்திக்கு கொண்டு வரணும். ஒரே மொழி, சரி அதை விட்டுருங்க, நீ மும்மொழியை விட்டுருங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழிங்கிறீங்களா? எந்த மொழி சொல்கிறீங்க?
ஆங்கிலத்தையா, சமஸ்கிருதத்தையா? சமஸ்கிருதம் உங்களுடைய உள்ள அஜெண்டா. உங்களுடைய நோக்கம் இந்தி மயமாக்கி விட்டால் சமஸ்கிருதமாக்குவது எளிது, அதான உங்கள் நோக்கம். அப்போ மும்மொழி திட்டங்கிறே பொய். நேரடியாக இந்தியை கற்றுக்க நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்களே, ஆப்ஷன் கொடுங்க. ஏங்க 1927 இந்தி பிரச்சார சபை சென்னையில் இருக்குது. நாங்கள் என்ன கல்லெடுத்து அடிச்சோமா? இந்தி பிரச்சார சபை இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒரு காலத்திலலாம் பிராமணர்கள் மட்டுமே படித்தாங்க, இப்போ எல்லாம் வேறு ஜாதிக்காரங்க கூட இப்போ அனுப்புகிறாங்க. நாங்கள் என்ன கையை பிடிச்சிருக்கிறோமா? வெளியே பொண்ணு விரட்டுறோமா? சார், இந்தி பிரச்சார சபை நீங்கள் பண்ணுங்கள், வந்தால் பண்ணிக்கிங்க. எங்களுக்கு திணிச்சினா என்ன அர்த்தம்? ஏன் இன்னொரு மொழி எங்கள் மேலே திணிக்கிறீங்க? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ நாங்கள் மட்டும் இந்தி கற்றுருந்தாக்க இப்போ எங்கள் கலாச்சாரத்தினால முடிச்சிருப்பீங்களே. அப்படி தானே பீகாரி மொழி போச்சு, அப்படி தானே மணிப்பூரி போச்சு, அப்படி தானே காஷ்மீரி போச்சு, அப்படி தானே பல மாநில மொழிகள் போய். ராஜஸ்தான் இன்றைக்கி இல்லையே புழக்கத்தில் அதிகமாக. ஒடிசாவில் மொழியவே காணுங்கிறாங்களே, எல்லாம் இந்தி மயமாக்கிட்டீங்களே. அப்போ எங்களுடைய தாய்மையை அழித்து விட்டு இந்தியை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு பெயர் தான் மும்மொழி என்றால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞரிடமிருந்து எவ்வாறு வேறுபடுகிறார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினிடமிருந்து எவ்வாறு வேறுபடுகிறார்? ஒரு வேறுபாடு இல்லை. இன்னும் கலைஞரை விட எப்படி கூர்மைப்படுத்தப்பட்டிருக்காருன்னு கேளுங்க. ஸ்டாலினை விட உதயநிதி எப்படி கூர்மைப்படுத்தப்பட்டிருக்காருன்னு கேளுங்க கொள்கை ரீதியாக. புரியுதா உங்களுக்கு? கலைஞர் வந்து ஒரு பெரிய கொள்கைவாதி, ஆனால் தன்னுடைய கொள்கை வெற்றி பெறுவதற்கு இவ்வளோ விதாச்சார வேகத்தில் தான் போகணும், மக்கள் ஒத்துக்கிற மாதிரி போகணும்னு நினைப்பார். அந்த வேகத்தை முடுக்கி விட்டவர், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போனவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் நான் நம்புகிறேன். நேராக அடிக்கிறார், சமரசத்தை வழி வச்சுக்கிறதில்ல. எதாக இருந்தாலும் டக்குன்னு அடிக்கிறார். அதை விட என்ன வேகமாக போகிறார் உதயநிதி ஸ்டாலின். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே. இப்போ எனக்கே ஒரு ஆசை தான். அயோத்தியில் ஜட்ஜ்மெண்ட் வந்தப்போ, ராமர் கோவில் கட்டலான்னு வந்தப்போ நானே சொன்னேன், இந்த தீர்ப்பை நான் ஒத்துக்கூடாதுன்னு சொன்னேன் எங்கள் டிஸ்கஷனில். ஆனால் ஒரு முதலமைச்சர் முறையில், ஒரு கட்சித் தலைவர் முறையில், அப்போ முதலமைச்சர் இருந்தார், ஞாபகம் இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சிக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்கணும், சரி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னார். எனக்கெல்லாம் அது உடன்பாடு இல்லை. ஏன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது எங்கேயுமே கிடையாது. யூ ஷுட் நாட் அட்ரிபியூட் மோட்டிவ் ஆன் தி ஜட்ஜஸ். கொடுத்த நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னால் தான் தப்பு. ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு நிறைய தூரம் பேசலாம், விமர்சிக்கலாம், விவாதங்களுக்கு உட்படுத்தலாம், தப்பு கிடையாது. இந்த தீர்ப்பு தப்புன்னு எங்களுடைய தலைவர் சொல்லணும்னு கூட ஆசைப்பட்டேன். அவர் ஒரு மரபு கருதி உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் தப்புன்னார் உதயநிதி. புரியுதா உங்களுக்கு? அப்போ கலைஞர் போன வேகத்தை விட ஸ்டாலின் வேகமாக போகிறார், ஸ்டாலின் போன வேகத்தை விட உதயநிதி வேகமாக போகிறார். எங்கள் கொள்கை பத்திரமாக இருக்கிறது என்கிற திருப்தி, மன அமைதி எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு போகும். சனாதனம் பற்றியும் பேசிட்டாரு. இந்தியா முழுக்க நிறைய கேஸுங்களும் வந்து போச்சு, கேஸ் போட்டார். அதில் என்ன ஏதாவது எதிர்கொள்ள வேண்டியதானே? அதில் என்ன இருக்குது? போதுமான புரிதல் வரைக்கும் எதிர்கொள்ள வேண்டியதானே இருக்குது. அதில் என்ன இருக்குது? வட இந்தியாவில் நீங்கள் டெல்லி எல்லாம் நீங்கள் ரெகுலராக போயிட்டு வரீங்க. இப்போ சனாதனம் குறித்து உதயநிதி பேசியதால் அது நம்ம உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, நம்ம தவிர்க்கிறது பெட்டர். இப்போ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.